ரமணி துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? கிளம்பிட்டியா? ட்ரெயினுக்கு ஞாராயிட்டே இருக்கு. 5 மணிக்கு தானே ட்ரெயின், அதுக்குள்ளேயே இவ்ளோ அவசரப்படுதியே? இப்ப மதியானம் தானே ஆகுது. அவசரப்படல, எதையும் மறந்து வச்சுட்டு போயிடக்கூடாதுல. துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சியா? எல்லா பொருட்களும் எடுத்து வச்சியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கல. ஆமாப்பா, ட்ரெயின்ல போகும்போது திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ல, அது மட்டும் வாங்கிட்டாங்கப்பா. சரி, எப்போ போமாரி என் கூட வரையம்மா? நான் கடைக்கு தான் போறேன். மக்களே, இந்த பால் கொழுக்கட்டை தின்னுட்டு போனா போதும் கடைக்கு. வந்து ஒழுங்கா சாப்பிடணும். அப்படியே போட்டுட்டு போனா அதுக்கப்புறம் ஏத கட்டல செஞ்சு தர மாட்டேன். சரி, ஞாயிறாயிட்டு நம்ம கிளம்புவோம். நைட்டு வேணா சாப்பாட்டுக்கு ட்ரெயின்ல ஏதாவது வாங்கிக்கிடலாம். தம்பி, என்னப்பா வேணும்? மாமா, நாங்க இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயின்ல சென்னைக்கு போறோம். நிறைய ஸ்நாக்ஸ் வேணுமா? ஒன்னொன்னா சொல்லுதோம், எடுத்துட்டாங்க. சரியா? சரி மக்களே, ஒன்னொன்னா சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கேன். லே மச்சான், முதல்ல பர்கர் சொல்லல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலா மச்சான், எனக்கு பீஸா தான் பிடிக்கும். அதுதான் நான் ஆர்டர் பண்ணுவேன். மாமா, ஒரு பீஸா தாங்க மாமா. சரி மக்களே, தாரேன். அடுத்து சொல்லு. மாமா, ரெட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், கிரீன் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், yellow ஃபாரஸ்ட், எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேக் தாங்க மாமா. தம்பி, எங்ககிட்ட பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், அப்புறம் ரெட் வெல்வெட் இந்த கேக் தான் உண்டு. நீ சொல்ற மாதிரி yellow ஃபாரஸ்ட், கிரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் கேக்லாம் கிடையாது. சரி மாமா, அப்ப ரெட் வெல்வெட், ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேக் தாங்க மாமா. போதும்ல. சரி மக்களே, கணக்கு பார்த்து சொல்லுதுன்னா எவ்வளவு வரும்னு. ஏய் மச்சான், உங்க அம்மா எவ்வளவுல தந்து விட்டாவ? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? நான் எங்க அம்மாட்ட துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம இரு. ஏய் மச்சான், இவ்வளவு பேசுதே இல்ல. உன்கிட்ட எவ்வளவு ரூபா இருக்கு அத முதல்ல சொல்லு. 1 ரூபா இருக்கு. 1 ரூபா வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? பிள்ளைங்க மக்களே, அப்படியே பத்திரமா கொண்டு போனா வீட்டுக்கு. சரி மாமா, கேக்குக்கு எவ்வளவு? 502 ரூபாய். 2 ரூபாய் குறைச்சிட்டு 500 ரூபாய் தாமா. 500 ரூபாயா? ஆமா மக்களே, 500 ரூபாய் தான். உனக்கு ரொம்ப விலை குறைச்சுதான் போட்டு தந்திருக்கேன். மாமா, இந்தாங்க ரூபா. என்ன இந்த பசங்க 500 ரூபாய் கட்டதுக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கானுவ? தம்பி, நான் 500 ரூபாய் சொன்னேன், 100 ரூபாய் தந்திருக்க. இன்னும் 400 ரூபாய் தான். இன்னும் 400 ரூபாயா? ஆமா தம்பி, இன்னும் 400 ரூபாய் தரணும். எடு. மாமா, மாமா, என்கிட்ட எங்க அம்மா 100 ரூபாய் தந்தாவ. இந்த தம்பி, புடி 100 ரூபாய, மீதி 400 ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு போ. ஏய் மச்சான், நான் வேணா 1 ரூபாய் தரட்டல? போலங்க, உன் 1 ரூபாயை நீனே வச்சுக்கோ. போ. எல்லாம் இந்த சுபியால தான். வாங்க சார், வாங்க பாப்பா, எல்லாமே ரேட்டு கம்மி தான். என்ன கேக்லாம் வேணும் உங்களுக்கு? பூமாரி, இவ எதுக்கு இங்க வந்தா? கேக் வாங்க வந்திருக்காளோ? மக்களே, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுமா, அப்பா வாங்கி தரேன். எப்பா, எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் அப்புறம் சிப்ஸ் வேணும்பா. நம்மள மாதிரியே காப்பி அடிச்சி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேக்க. போதுமா மக்களே? வேற ஏதாவது வேணுமா சொல்லு. இப்போதைக்கு இது போதும்பா. வேணா லாலிபப் ஒரு 5 எண்ணம் வாங்கிட்டாங்க. லாலிபப் 5 எண்ணமா? தம்பி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 1, 1 கிலோ சிப்ஸ், 5 லாலிபாப் இவ்வளவு கொடுங்க. ஓகே சார், கொடுத்துருதேன். இந்த பாப்பா, நீ கேட்ட லாலிபாப்பு தாங்க சார். நீங்க கேட்ட ஐட்டம்லாம் என்னதான் இருக்கு. 700 ரூபாய் கொடுங்க. தம்பி, என்கிட்ட கார்டு இருக்கு, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆமா சார், கார்டு அக்செப்ட் பண்ணுவோம். சரிங்க சார், அப்ப கார்டு மூலமாவே நாங்க உங்களுக்கு ரூபாய் அனுப்பிடுதேன். ஓகே சார். ஓகே சார். அப்போ பூமாரியும் சென்னைக்கு வராளா? லே மச்சான், அப்படிதான் நினைக்கேன். அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பெட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்கா. கடவுளே, இது என்னடா சோதனை? லே மச்சான், இப்படியே நின்னுட்டு இருந்தா சரிப்படாது. நம்மளும் போய் வீட்ல போய் பைசா வாங்கிட்டு வந்து மீதி இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் வா. இல்ல மச்சான், நம்ம முதல்ல வாங்கினத வாங்க கூடாது. பூமாரி இப்ப என்னெல்லாம் வாங்கி இருக்காளோ அத மட்டும் தான் நம்மளும் வாங்கணும். சரி, அப்ப வா, நம்ம போய் அம்மாட்ட போய் பைசா வாங்கிட்டு வரோம். சிக்குமா, இங்கே உட்கார்ந்துக்கோ, அம்மா உனக்கு புது Dress எடுத்துட்டு வரேன். சரிமா. சிக்கு, சேம் சேம், பப்பி சேம். இப்ப எதுக்கு அழுதா? அண்ணனை பத்தியா அழகா Dress பண்ணிருக்கி. நீ வெறும் பேம்பஸ் போட்டுட்டு
சின்ன பையன்ட்ட போய் சண்டையா போட்டுட்டு இருக்க ஆ? நான் சண்டை போடலமா, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். தம்பி சும்மா அழுதா. அவனை பார்த்து நீ என்ன சொன்ன? சேம் சேம் பப்பி சேம் அப்படிதானே? செய்யறதையும் செஞ்சுட்டு தம்பியை போய் மிரட்டிட்டு இருக்க. போய் வர சொல்லுது, அப்படி சொல்லலன்னு. நீ ஊருக்கே வரണ്ട, அங்கே நில்லு. சாரிம்மா, இனி அப்படி செய்ய மாட்டேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னையும் சென்னைக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அம்மா, அம்மா. எந்திரி. புது ட்ரெஸ் வேற போட்டிருக்க, தரையில கிடந்து உருளவா செய்த, அழுக்காக போகுது. என்ன கூட்டிட்டு போவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சரி சரி எந்திரி, கூட்டிட்டு போறேன். தேங்க்யூம்மா. சரி சிரிச்சதெல்லாம் போதும். பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு, கிளம்புவோம். சரிம்மா. இருக்குமா, அழாதீங்க. இப்போ பிள்ளைக்கு புது ட்ரெஸ் போட போறோம். 1 2 3. அப்பா, என்ன பெரிய பேக்கு. எம்மா, மக்களே, பேக் கொண்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. எம்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தாங்கம்மா. மக்களே, நேரம் வேற ஆயிட்டு, ட்ரெயின் வேற போயிடக்கூடாதுல்ல. நம்ம சென்னைக்கு வேற போனோம். இங்க ஜூஸ் போட்டுட்டு இருந்தா வச்சுக்கோ, ட்ரெயினை விட்டுருவோம். நம்ம கார்ல போய் அங்க போய் உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி தரேன். ஓகேம்மா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, வாங்க போவோம். ஹலோ எம்மா. எம்மா, ரோசிக்கு எக்ஸாம் இருக்குல்லம்மா, அதனால பூவை வைக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல பாத்துக்கோங்க. உங்க வீட்ல நம்ம போகும்போது விட்டுட்டு போறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா? அப்படியா? சரிம்மா, சரி சரி, நான் வந்தோன்னு அவளை கூப்பிட்டுக்கிடுதேம்மா. நாங்க நல்ல ஜாலியா சென்னையை சுத்தி பார்த்துட்டு வருவோமே. பூ வைக்க வீட்ல நல்ல ஜாலியா இருப்போமே. டி, இப்போ உன்கிட்ட நான் கேட்டனா? பேசாம இருடி. நான் சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். நான் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கேக் வாங்கி தின்பேன், எல்லா இடமும் போவேன். நான் இப்ப மட்டும் தானே வர மாட்டேன், நான் கல்யாணத்துக்கு வருவோம்ல. அம்மா அப்படிதான் சொல்லியிருக்கா, கல்யாணத்துக்கு கூட்டு போவேன்னு. அப்ப எல்லாம் வாங்கி நானும் திம்பேன், எல்லா இடமும் நானும் சுத்தி பாப்பேன். அதுக்குள்ள சண்டையா போடுது இரண்டிரும். இல்லம்மா, பூ மாதிரி தான் என்ன பார்த்து வெறுப்பேத்திட்டே இருக்கா. எடி பூமாரி, சும்மா இருக்க மாட்டியா? அவளை கல்யாணத்தோட கூட்டிட்டு போவேனா? இப்படி சேட்டை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னையும் பாட்டி வீட்டுல விட்டுட்டு போயிருவேன் நான் மட்டும். ரமணி, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாமா, ஆட்டோ வந்துட்டு. சரிங்க, வாரேன் வாரேன். ஆட்டோல ஜன்னல் சீட் எனக்கு தான். எடி பூமாரி, மெதுவா போ. டமாலே 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 டமிலே 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 டமிலே. ட்ரெயின்ல ஊருக்கு போறேன். சிக்கன் ஷவர்மா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், சிப்ஸ் சாப்பிடுவேன், பப்ஸ் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன். லே சுபி, லே சீக்கிரமா, நேரம் ஆயிட்டு, ஊருக்கு போனோம். எம்மா, நான் குளிச்சிட்டு இருக்கேன். இப்ப சோப்பு போட்டுட்டு அந்த ஓடி வந்துருவேன். சரி சரி, சீக்கிரம் வா. நம்ம மச்சான் சிண்டுவோட சேர்ந்து அடிப்போமே லூட்டி. சோப்பால தேய்ச்சி அழுக்க நீக்குவோம். டடடைன், டடடைன், டடடைன். டமால். சூப்பர் ஹீரோ சுபி ஸ்விம்மிங் பூலில் குதிக்க போறான். சின்ன குட்டிக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காப்போ? நம்ம எங்க போறோம் சொல்லுங்க ரீலா குட்டி. எதுல போறோம் சொல்லுங்க பாப்போம். ஆட்டோல இல்ல மக்களே, நம்ம அப்பாவோட பைக்ல போறோம். அதுக்கப்புறம் அங்க போய் ட்ரெயின்ல போறோம். எவ்வளவு நேரம் ஆச்சு, குளிக்க போன சுபி ஆளை காணவே இல்ல. லே சுபி, இப்ப வரேன் சொல்லிட்டே தான் இருக்கான். குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. லே சுபி, சீக்கிரம் வந்து ட்ரெஸ் போடு, இல்லன்னா அப்பா கூட இங்க விட்டுட்டு போயிருவேன். லே, உனக்கு அடி வேணுமா? அடி வேணுமான்னு கேட்டேன். ஆனா அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்தேன். அவளுக்கு ஊர்ல இருந்து பாட்டி எடுத்துக்கொண்டு கொடுத்தாவ. அடுத்த மாசம் வருவல்ல, அப்போ உனக்கு சேர்த்து எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காவ. இப்ப அழுதுட்டே நின்னு வச்சுக்கோ, அப்பா ஊருக்கு வரல, அப்பா கூட உன்னை விட்டுட்டு போயிருவேன், பாத்துக்கோ. துதி, நேராயிட்டுமா, வா போவோம்.